அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பியோர் தமிழ். ஸோ வருகிற 30ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நோவாட்டல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் நடக்குது. 1 டே ப்ரோக்ராம் இது. சின்ஸ் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்பைரி டே, அது மட்டும் இல்லாமல் மந்த்லி எக்ஸ்பைரி, உங்களுக்கு எல்லா எக்ஸ்பைரியும் அதில் தான் உள்ளே இருக்கும். ஸோ அது ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல லெசனாக இருக்கும் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ இன்ட்ரெஸ்டட். சரி, ஓகே. இப்போ நம்ம டாப்பிக்கில் போவோம். ஓகே, இப்போது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிஃப்டியோட லெவல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிஃப்டியோட லெவல் காலையில் ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன், மேலே போகும்போதும் கீழே வரும்போது இவ்வளோ தான் வரப்போகுது அப்படின்ட்டு. 794 நீங்கள் லைவை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. 794 வரைக்கும் வரும்னா எக்ஸாக்ட்லி 794 வரைக்கும் தான் வந்தது. ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் மூமெண்டம் எப்படி அப்படின்னா, மார்க்கெட்டோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா 707 639 இது வந்து குளோபலோட இம்பேக்டை பொறுத்து தான் நாளைக்கு வரப்போகுது. ஓகேங்களா? தென் இல்லைனா மறுபடியும் இதுலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ட்ரை பண்ணுவாங்க. இன்சைட் கேண்டலில் கூட உட்காரலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு பெரிய ஃபால் வந்ததுக்கப்புறம் அந்த 3 days இன்சைட் கேண்டில் தான் இருந்தது. ஸோ அதே போல் இங்கே ஒரு ஃபால் வந்திருக்கு. இது ஒரு கேப் ஃபில்லிங் வேறு, என்ன ஏரியா வேறு இருக்குது. இது அது போயிட்டு தென் அதுக்கப்புறம் திரும்ப வருதா வந்து 165 வரைக்குமோ 155 வரைக்குமோ நிஃப்டி போயிட்டு தென் கீழே வரானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகேங்களா? இது இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டிஷன் படி டவ் ஜோன்ஸும் நாஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் தான் இருக்குது. ஸோ அதை பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. தென் அதுக்கப்புறம் கேப் டவுன் ஆச்சுன்னா, மறுபடியும் கேப் டவுன் ஆச்சுன்னா 639 469 349 நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 233, அதுக்கப்புறம் 2222 அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த லெவல் இப்போதைக்கு எவ்வளோ பெரிய லெவல் வரப்போகிறதில்ல. ஏன்னா இன்னும் பட்ஜெட்டுக்கு இன்னும் 3 days தான் இருக்குது. முடிஞ்சாலும் சஸ்டெயின் பண்ண நினைப்பாங்க. சரி, அந்த பட்ஜெட் எதுக்காகனா அட்லீஸ்ட் ஒரு ஹோப் இருக்கும் மார்க்கெட் மேலே போயிடாதா அப்படிங்கிறதுக்காக. முடிஞ்சளவு அது வரைக்கும் சைட்வேஸில் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிங்கிறதான். ஓகேங்களா? இப்போது பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் பாருங்கள். ஸோ இது வந்து தட் வாஸ் குட் டோஜியாக இருந்துச்சு. சரி, ஒரு ட்ராகன் ஃப்ளையாக இருந்தது. ஓகே, மார்க்கெட்டு சைட்வேஸில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் உடச்சா மேலே போய்டுன்னு பார்க்கும்போது மார்க்கெட்டு இல்லை, மறுபடியும் நான் மேற்கொண்டு கீழ்கொண்டு தான் வரங்கிறேன். ஆல்மோஸ்ட் இங்கே தான் லோவில் தான் இருக்குது. ஓகேங்களா? லோ உடச்சிருந்தா கூட க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இருந்தாலும் விற்க நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ வி ஹேவ் டு வெயிட் ஃபார் இன்னும் ஒரு நாளைக்காவது வெயிட் பண்ணி பார்க்கணும். நாளைக்கு இதே குளோபல் இம்பேக்ட்னால மறுபடியும் நெகட்டிவ் ஆச்சு அப்படின்னா இவனோட லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்சஸ் ஆஃப் கோயிங் ஃபார் 535. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி 47,000 ரவுண்ட் ஆஃப் ஃபிகராக இருக்கனால கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் கீழே வந்தால் தான். இல்லைன்னா இந்த ரேஞ்சில் போய் உட்காந்துக்கும் 49,134 மேலே கீழேங்கிற மாதிரி. இன்கேஸ் லோ உடைக்குதுங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் டார்கெட் 47,436, தென் அடுத்தது வந்து 535, தென் அடுத்தது வந்து 46,074. இது வந்து பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன். ஓகேங்களா? இங்கே தான் வந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் 3 daysக்குள்ளே இது நடந்துருமா இல்லை நடக்காமலும் போகலாம். இதை பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி செக்டார் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, செக்டரில் எத்தனை செக்டர் இருக்குது? இல்லை இங்கே பாருங்கள், ஃபார்மா 580 பாயிண்ட் டவுனு, எனர்ஜி செக்டர் 846 புள்ளிகள், ஆட்டோ செக்டர் 200, எஃப்எம்சிஜி 400 புள்ளிகள், மெட்டரு 250. ஸோ எல்லா செக்டருமே தான் அடி வாங்கியிருக்கு. ஓகேங்களா? அதில் நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுன்னு பார்த்தா, ஹை பர்சன்டேஜில் பாசிட்டிவாக இருக்கிறதுன்னு பார்த்தா இந்தியா விக்ஸ் தான் பாசிட்டிவாக இருக்குது. 8% உயர்ந்திருக்கு, 18 ஆகி போச்சு. இப்போ கரெக்டாக பட்ஜெட் வரும்போது என்ன ஆகும்னா, மார்க்கெட்டு புல்லிஷாக ட்ரை பண்ணும்போது ப்ரீமியம் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா வந்து இந்தியா விக்ஸ் ஷூட் அவுட் ஆகிருக்கனால. அப்போ மேலே போகும்போது உங்களுக்கு அந்த ப்ரீமியம் போதான்னு கேட்டால் அது வந்து ஆல்ரெடி டிகே ஆகிட்டே தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் காலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? கால் பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் அதை புட்டு கீழே வரும்போதில் ப்ரீமியம் கீழே வரவே வரல. இன்றைக்கி நீங்கள் காலையில் பார்த்துருந்தீங்கன்னா கூட தெரியும். இதே கால் போகும்போது பார்த்தீங்கன்னா அது ப்ரீமியம் போகும், விக்ஸ் கூல் டவுன் ஆகும், உங்களுக்கு ப்ரீமியம் பெருசாக போகாது. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நீங்கள் எடுத்தீங்க அப்படிங்கிறதான். அந்த பிரேக் அவுட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி மறுபடியும் போனீங்கன்னா மறுபடியும் 30-40 பாயிண்ட்ஸ் டிகே ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? இது செக்டர் வைஸு. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸு, ஓகேங்களா, பஜாஜ் ஃபினான்ஸ் இன்றைக்கி ஒரு மொமெண்டம் தரும்னு பார்த்தா, பட் இன்னும் இன்சைட் கேண்டில் தான் இருக்கான். ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். தென் அதே போல் ஒரு ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் இன்றைக்கி பெருசாக யாருமே போகலான்னு சொல்லுவாங்க. வருங்க, சவுத் இந்தியன் பேங்க் 5%, பிஎன்பி ஹவுசிங் 5%, தென் அடுத்து வந்து கோஃபோர்ஜ் 5%, தென் அடுத்தது டெக்கம் 4%, ஹெச்சிஎல் 4.5%, பிரசிஸ்டன்ட் 5. ஓகேங்களா? ஸோ ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் படி பார்க்கும்போது அவன் கிட்ட வரானா நீங்கள் அந்த இடத்துல ஃபாலோ டக்குன்னு கேப்சர் பண்ணிட்டு வர முடியும். மேபி சம் ப்ரோக்கர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இன்ட்ராடேல தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நாளைக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு கேஷ் வச்சுருக்கணும். இல்லைனா நீங்கள் பை பண்ண முடியாது. சாரி, ஹெச்சிஎல் 5%, பிரசிஸ்டன்ஸ் 5%, எல்டிஐஎம் 5%. ஓகேங்களா? இதில் பேங்க் ஆஃப் இந்தியா அவன் மட்டும் தான் 6% பாசிட்டிவில் இருக்கான். மீதி எல்லாமே பாருங்கள், ஹால் பாருங்கள் 5% ஆல்மோஸ்ட்டு. ஸோ அங்கே பாருங்கள்,
ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 5%ங்கிறது சர்வசாதாரணமாக இருக்குது ஓஎஃப்எஸ்எஸ்எஸ். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு சின்ன மொமெண்டத்தை கேப்சர் பண்ணால் போதும். நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு டார்கெட் வச்சுட்டு 1000 ரூபா கிடச்சா ஓகே இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சா கூட பண்ணலாம். வருங்க பாலிக்கு பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா தான் ஃபாலோ ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நாளைக்கு இதோட மொமெண்டம் கண்டினியூ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது யூஎஸ் மார்க்கெட்டோட பிஹேவியர் பொறுத்தா இருக்குது. ஈவன் தான் நம்ம பாசிட்டிவாக இருந்தால் கூட மேலே ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து மறுபடியும் எஃப்ஐஎஸ் செல் அடிக்க தான் போகிறாங்க. இன்றைக்கி கூட செல் பண்ணி தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா மார்க்கெட் நல்லா ரெக்கவர் பண்ண முடியல. மேலே போனால் ரிஜெக்ட் தான் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்சைட் கேண்டில் புல்லிஷாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இன்சைட் கேண்டில் இருந்தால் பெட்டராக பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அவன் சல்லுனா கீழே வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்னொரு 3 நாள் தான் இருக்குது பட்ஜெட்டுக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம். சாட்டர்டே ஓகேங்களா? பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஆக்சுவலாக நான் ட்ரேட் போடல. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ட்ரேடே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃபினான்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா நான் 12,000 வச்சு தான் நான் தினமும் 1000 ரூபாங்கிற கான்செப்ட்டில் தான் பண்ணுறேன். ஓகேவா? என் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருந்தால் கூட நம்ம அந்த சொன்ன காசுக்கு நம்ம எடுக்கணும். அந்த காசு 12,000 15,000 இருக்கலாம். 15,000 இருக்கும்போது நம்ம ப்ரீமியம் எடுக்கிறதுக்கு எத்தனை லாட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் நான் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? பட் ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன், ஃபஸ்ட் எடுத்தோன்னே மொமெண்டம் மிஸ் பண்ணிவிட்டு ஒரு சேஸ் பண்ணி போட்டேன். எனக்கு சேஸ் பண்ணால் எனக்கு பிடிக்காது. ஓகே, 2,000 ரூபா தான் எஸ்எல் வைப்பேன். 2,000 ரூபா கிட்ட வந்துச்சு. தென் அதுக்கப்புறம் அது மேலே போயிடுச்சு. அதாவது அந்த ப்ரீமியம் போயிடுச்சு. நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலில் சின்னதாக எடுத்துகிட்டு ஏன்னா அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாக்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணிருந்தேன். கோஃபோர்ஜ் பாருங்கள், கோஃபோர்ஜ் சரியான மொமெண்டம். ஆக்சுவலாக இதுதான் எதிர்பார்த்தது. பட் அவனும் மறுபடியும் ரீட்ரேஸ் பண்ணிட்டு தான் மறுபடியும் ஃபாலோ ஆனான். ஏன்னா நிஃப்டி ஒரு இடத்துல மறுபடியும் புல் பேக் மேலே பண்ணனால எல்லாமே மேலே போச்சு. தென் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபாலோ ஆனான். பட் நான் அதுக்கப்புறம் நான் அதை எடுக்கவில்லை. ஏன்னா லேட் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில். அதே போல் ப்ரெசிஷன் சிஸ்டமும் பாருங்கள், நான் வாங்கும்போது 54 ரூபாய் இருந்தது. நான் 62 ரூபாய் க்ளோஸ் பண்ணேன். ஏன்னா நான் மினிமம் 1000 மினிமம் ப்ராஃபிட் அந்த கேண்டில் 1000 ரூபாய் கிடைக்குதா அப்படிங்கிற மட்டும் தான் நான் பார்ப்பேன். இன்கேஸ் அதுக்கு மேலே அந்த கேண்டில் போகுது, ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை உடச்சிருச்சு அப்படின்னா ஓகே நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பேன். அதே போல் 62 ரூபா வந்து 104 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஓகேங்களா? பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரேட் எனக்கு தெரியும். பட் அந்த ப்ரீமியம்லாம் பாருங்களேன், அது எவ்வளோ நாம வெயிட் பண்ணால் கூட 185 ப்ரீமியம் கூட அட் எண்ட் ஆஃப் டேல 189 தான் போச்சு. ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் அந்த கால் மொமெண்டம் மேலே ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது அதை எடுத்ததுனால அதில் ஒரு பெனிஃபிட். ஸோ அது லாஸ் ரெக்கவர் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் தான் நம்மளோட டார்கெட். 800 பிடிச்சா கூட 800 பிடிக்க போகிறதில்ல, 800 பிடிச்சா கூட நம்மளோட டார்கெட்டான 1000 ருபீஸ் வந்துடும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இது கான்செப்ட். ஸோ இது வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆஃப்லைன் ஷாப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இது மாதிரி சின்ன ட்ரேடு, அதாவது ஒரு லாட்டுக்கு தான் நான் வச்சு செய்கிறேன். இப்போ இதே நான் வந்து அதாவது ஒரு 15,000 வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதே ஒரு 30,000 இல்லை வந்து ஒரு 70,000 1 லாக்கை வச்சு ட்ரேட் பண்ணும்போது இது இந்த மெத்தட் கையாள முடியாது. இது வேறு மெத்தடில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் நம்ம நாளை காலை சந்திப்போம்.